Hi guys, a very good evening to all of you. So நாளைக்கு நியூ இயர்ன்ற ஒரு ஜோஷ்ல எல்லாருமே அந்த ஜோஷ்லயே இருப்பீங்கன்னு தெரியும். பட் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த செஷன் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்படி மூல முடுக்குல எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்மார்ட் போன் வந்துடுச்சோ அந்த ஸ்மார்ட் போன் கூட நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்மே வந்துடுச்சு. அதை நம்ம இன்னும் கத்துக்காம இருக்கோம். இன்னும் நம்ம பேக் ஸ்டேஜ்லயே இருக்கோம் அப்படின்னா சீக்கிரமாவே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடுத்து போயிடுவாங்க. நம்ம இன்னும் அதே ஸ்டேஜ்ல தங்கிடுவோம். ஸோ அதுக்கு அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய ஜென் ஏஐ அப்படின்ற ஒரு பேட்ச் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஏஐ அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா அது கோடிங் தான்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து இன்ஜினியர்ஸ் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க அல்லது டெக்னோ பீப்புள் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏஐ வந்து எல்லா வேலையும் ரீப்ளேஸ் பண்ண போகுதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஏஐ வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நமக்குலாம் வேலையே இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐன்றது ஒரு டூல் தான். அது மூலியமாக நமக்கு வேலை போக போறது கிடையாது. சரிங்களா? ஏஐ மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்த முடியுமே தவிர ப்ரொடக்டிவிட்டி ஃபுல்லா 0ல இருந்து 100 அதால பண்ண முடியாது. 50 இருக்குன்னா 75 அதை ஆக்க முடியும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பீப்புள் யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட், பெட்டரான ஒரு சம்பளம், பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் கூட வாழலாம். சரிங்களா? ஓகே, அப்போ ஏஐ ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்றத சாதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து உங்களை வேலை பார்க்க இன்னும் வேகமா வேலை பார்க்க வைக்கும். சரிங்களா? இன்னும் ஸ்மார்ட்டரா வேலை பார்க்க வைக்கும். இன்னும் நிறைய விஷயத்த கம்மியான நேரத்துல பண்றதுக்காக யூஸ் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி எது நல்ல சாய்ஸ்ன்றத தெளிவா நமக்கு எடுத்து சொல்லும். அது ஸோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்க அப்படின்லாம் இப்போலாம் பார்க்கறதே கிடையாது. சரிங்களா? இப்போ புதிய ரெக்ரூட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் ரெக்ரூட் பண்ணும் போது எதனா ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ராவாக நீ என்ன வச்சிருக்க, எல்லாருமே கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் கிராஜுவேஷன் முடிச்சாலே பெரிய விஷயம். ஸோ யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்கள வேலை எடுத்துப்பாங்க, அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கியா பெரிய விஷயமா யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்போ டிகிரி இல்லாமல் நீ எக்ஸ்ட்ராவாக என்ன வச்சிருக்க அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஏஐ லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்னது ப்ரிஃபரன்ஸ்ன்றது கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஏஐ அப்படின்றது கண்டிப்பா என்னுடைய சம்பளத்தை அதிகரிக்குமா? இப்போ நான் என் வேலையை வச்சுக்கோங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். இப்போ ஏஐ லேர்ன் பண்றது மூலியமா என்னால் சம்பளத்தை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, 3 விதத்துல பண்ணலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ பிகம் மோர் ப்ரொடக்டிவ். 1 person does the work of 2. சரிங்களா? ஸோ 2 பேர் பார்க்கக்கூடிய வேலையை நான் ஒரே ஆளா உட்காந்து என்னால் என்னது பண்ண முடியும். ஸோ என்னால் என்னது இன்னும் ப்ரொடக்டிவாக என்னால் மாற முடியும். இன்னொன்று என்னது யூ பிகம் லெஸ் ரீப்ளேசபிள். ஏஐ பிளஸ் ஹியூமன் திங்கிங் இஸ் ஈக்குவல் டு பவர்ஃபுல் காம்போ. சரிங்களா? அதாவது நீங்க வந்து பெட்டரான அவுட்கம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே வேலையிலேருந்து தூக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் அவுட்கம் வந்து நம்மள எல்லாரையிலையுமே பண்ண முடியுமானான்றது வராது. சம்டைம்ஸ் நம்மளுடைய தனியா செயல்படும் போது அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்ம ஹியூமனோட செயல்படும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான ஒரு காம்போவா இருக்கும். ஸோ அதன் மூலியமாக பெஸ்டான நமக்கு அவுட்கமும் கிடைக்கும். அப்போ அந்த சமயத்தில் உங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க யூ மூவ் டு ஹையர் வேல்யூ ரோல்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் வேல்யூ ஆஃபீஸில் வேல்யூ அதிகரிக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த ரோல்ஸுமே பெரிய பெரிய ரோலை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணு, நீ அனலைஸ் பண்ணு, நீயே முடிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ரோல்ஸ் அதிகமாகும் போது சம்பளமும் அதிகம் தான் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ எதுக்காகலாம் யாருக்காகலாம் பிரயோஜனப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், ட்ரெயினர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஹெச்ஆரா இருக்கட்டும், அட்மின் ரோலா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸா இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐன்றது பிரயோஜனப்படும். ஸோ அது எப்படி பிரயோஜனப்படும்? சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஏஐ அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன், இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. எந்த ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலுமே அதுல ஏஐ வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை பெட்டர் அவுட்கம் நம்மளால கொண்டு கொடுக்க முடியும். ஓகே, ஏஐ அப்படின்றது நான் ஐடி பீப்புளுக்கும் அப்படிதான். ஸோ கோடிங் தெரிஞ்சாதான் போட முடியும், மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாதான் ஏஐ கற்றுக்க முடியும், டெக் டிகிரி இருந்தால் தான் ஏஐ கற்றுக்க முடியுன்றது அவசியம் கிடையாது. தெளிவான புரிதல் இருக்கணும், தெளிவான திங்கிங் இருக்கணும், கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்கணும். சரிங்களா? ப்ராக்டிஸ் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஏஐல லேர்ன் பண்ணிக்கலாம். ஏஐ அப்படின்றது கோடு எழுதுறது மட்டும் இல்லாமல்
சரியான கேள்வி கேட்கறதுல தான் ஏஐ அடங்கி இருக்கு. ஸோ சரியான கேள்வி என்னவோ அதை கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஏஐ மூலமா உங்களால் என்ன பண்ண முடியும்? கரியர் க்ரோத்ன்றதை கண்டிப்பாக அடையலாம். ஸோ ஸ்கில், ஸ்பீடு, ஸ்கேல் இது மூணுத்தையும் சேர்ந்தது தான் என்னது ஏஐ அடங்கி இருக்குன்றாங்க. ஸ்கில் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் ஸ்கில். ஸ்பீடுன்றது அந்த தெரிஞ்ச ஸ்கில்ல நீங்கள் எவ்வளோ வேகமாக அப்ளை பண்ண முடியுமோ அதுதான் ஸ்பீடு. ஸ்கேல்ன்றது அதன் மூலியமாக நீங்கள் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்றது ஸ்கேல். சரிங்களா? ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடையும் ஸ்கேலையும் இது அதிகரிக்கும். ஸோ ஸ்கில் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில் மூலியமா ஏஐ லேர்ன் பண்ணிட்டு ஸ்பீடையும் ஸ்கேலையும் அதிகப்படுத்த முடியும், பயங்கரமாகவே அதிகப்படுத்த முடியும். அதன் மூலியமாக நமக்கு என்னது கரியரில் ஒரு நல்லாவே க்ரோத் கிடைக்கும். சரி, ஓகே. ஏ கிராஜுவேட் ப்ரொமோஷன் ஒரு சேலரி. ஓகே, ஏஐ கிராஜுவேட் வந்து ப்ரொமோஷன் சேலரி ஹைக்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏஐ மூலியமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஹைக் கிடைக்காது. பட் ஏஐ மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க முடியும். உங்களால் மற்றவங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை, உங்களுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மற்றவங்களை விட வேகமாக சால்வ் பண்ண முடியும். அதே சமயத்தில் லீடர்ஷிப் டாஸ்க்கையும் நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஏஐன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன ரிசல்ட், எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்ன மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை தெளிவாக இது மூலியமாக நம்மளால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்படின்றது நமக்கு ஏஐ லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் நிச்சயம். ஆனால் இப்போ ப்ரொமோஷனோ சேலரியோ வெறும் இது ஏஐ மட்டும் லேர்ன் பண்ணால் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸோட வாழ்க்கையில் ஏஐ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி பிளான்ஸ், ஓகேங்களா, ரேண்டமாக நம்ம இஷ்டத்துக்கு படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டான ஸ்டடி பிளான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நோட் மேக்கிங் வந்து வேகமாக நீங்கள் பேச அதை எழுதுகிற மாதிரியான விஷயங்கள் யூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும். எக்ஸ்பிளனேஷன் கிளாரிட்டிக்கு யூஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஏஐ வந்து ப்ரிப்பரேஷனை ரீப்ளேஸ் பண்ணலை. ஏஐ என்ன பண்ணுதுன்னா ப்ரிப்பரேஷனை இன்னும் சூப்பராக எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷனாக மாற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபியூச்சர் ரியாலிட்டி என்னன்னா ஏஐ வந்து எல்லா ஹியூமன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடும்ப்பா, இனிமேட்டு ஃபுல்லாக ரோபோட்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் who don't use AI will replace humans who don't. அதாவது ஏஐ ரீப்ளேஸ் பண்ணணும்னு கிடையாது, மனுஷங்களுக்கு பதிலாக ஏஐ தான்ப்பா வேலை பார்க்கும் அப்படின்னு கிடையாது. ஏஐ ஏஐ கற்றுக்கிட்டவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏஐ கற்றுக்கிட்டவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐ கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இது அப்ளிகபிள் ஆகும்னா ஜாப்ஸாக இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்காக இருக்கட்டும், சைட் இன்கமாக இருக்கட்டும், டீச்சிங், கண்டென்ட் கிரியேஷன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஐ மூலியமாக நமக்கு என்னது கரியர் க்ரோத் அடையலாம். சரிங்களா? இது மேஜிக் கிடையாது, ஷார்ட்கட் கிடையாது, கரியருடைய ஆக்சலரேட்டர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கரியரை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வேலையை நம்ம இன்னொன்று வேகமாக்குறது, இன்னும் அதிகமாக்குறதுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஏஐயை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம Adda 24/7 தமிழில் இதுக்கே தனியாக ஒரு பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா Jan 10th அன்னைக்கு நமக்கு ஆரம்பிக்க போகிறோம். டெய்லி மதியானம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு நாளும் 2.5 மணி நேரம் நமக்கு கிளாஸஸ் போக போகுது. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1700 rupees கம்மியாகும். ஸோ 4800க்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏஐக்கான பேட்சஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வாங்கணும்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டோருக்கு போனீங்கன்னு வைங்களேன். சரிங்களா? என்ன பண்ணலாம்னா இங்க ஸ்கில் தமிழ்நாடுன்றது காட்டும். சரிங்களா? ஸ்கில் தமிழ்நாடுன்னு காட்டும். அதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் ஏஐன்றது காட்டும். சரிங்களா? ஸோ இதுல 40 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை ரெக்கார்டாகவும் பார்க்கலாம். இதில் ஸ்டடி பிளான் கீழே போய் ஸ்டடி பிளான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்ஸ், என்ன ஏதுன்றதை இல்லை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. இந்த இடத்துல Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது 1700 rupees உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ரொம்பவே பிரயோஜனமானது. அடுத்து நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா ஏஐ மூலியமாக தான் போக முடியும். ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?
ஓகேப்பா. ஸோ செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செஷனில் பார்க்குறேன்ப்பா. அண்ட் அதுக்கு முன்னாடி a very happy new year to all of you. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பிரேக் எடுத்துக்கோங்க, நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருங்க, மென்டல் பீஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பபாய்.